வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் மினிமம் 8th படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. நீங்கள் 10th 12th அண்ட் டிப்ளமோ டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். ஸ்டார்டிங் சேலரியை பார்த்திங்க அப்படின்னா 20,000, அதாவது குரூப் 4க்கு ஈக்குவலான சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. தேர்வு இலை நேரடி நியமனம், அதாவது டேரக்டாக இன்டர்வியூ மட்டும்தான், எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது விண்ணப்ப படிவம். இதில் உங்களுடைய நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க, அலுவலக உதவியாளர், அடுத்தது உங்களுடைய பெயர், தகப்பனார் பெயர் அல்லது வந்து கணவர் பெயர், பிறந்த தேதி, கல்வி தகுதி, இது மாதிரி டீட்டெயிலாம் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அட்ரஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் எல்லாமே வந்து கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அதாவது இதில் என்னென்ன வந்து கேட்டிருக்காங்கிறத டீட்டெயிலாக பாருங்கள். வேலைவாய்ப்பு பதிவு எண், இருப்பின், அதன் விவரம். அதாவது நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதனுடைய நம்பர், இல்லைன்னா நீங்கள் வந்து இல்லை அப்படின்னு எழுதிக்கிங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், வருவாய் கோட்டாட்சியர் வழங்கப்பட்ட ஆதரவற்ற விதவை, இது வந்து பார்த்திங்கன்னா ஆதரவற்ற விதவையாக இருந்தாங்கன்னா மட்டும் வந்து அவங்க இதை எழுதலாம், இல்லைன்னா இதில் வந்து நீங்கள் டேஷ் போட்டுக்கலாம். காவல்துறையில் வழக்கு ஏதேனும் நிலுவையில் இருந்தால் அதன் விவரம். ஸோ இது வந்து இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்னு போட்டுருங்க. இல்லை அப்படின்னு சொல்லி எழுதிருங்க, சரிங்களா. அடுத்து இணைத்து அனுப்பப்படுகின்ற சான்றிதழ்களின் விவரம், இது கூட வந்து என்னென்ன வந்து அட்டாச் பண்ணி அனுப்புகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், சரிங்களா. ஸோ அதையும் வந்து அனுப்பிடுங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அதாவது உங்களுடைய மார்க் ஷீட்டு, அடுத்தது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய டிசி ஜெராக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டிசி எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும் வந்து அனுப்புங்க. அது கூட பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ், இது மாதிரி வந்து இதையும் வந்து அனுப்புங்கணும். எல்லாமே வந்து ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும் வந்து அனுப்புங்க, சரிங்களா. இது எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது வந்து தமிழ்நாடு அரசு மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் திருவாரூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு அலுவலகம் மற்றும் நேரடி நியமனம் மூலம் அலுவலக உதவியாளர் பணியிடம் நிரப்புவதற்கான விளம்பர அறிவிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங் அப்படிங்கிறத பார்க்கலாம். திருவாரூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் வந்து காலியாக இருக்கக்கூடிய அலுவலக உதவியாளர் போஸ்டிங் வந்து நிரப்ப போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான விண்ணப்ப படிவம் தான் இது. ஸோ இதில் என்னென்ன டேட் வரைக்கும் அப்படின்னா 4/11/2022 இந்த டேட்டுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா அலுவலக வேலை நாட்களில் கீழ்கண்ட தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் திருவாரூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் வந்து நேரடியாக வந்து அணுகி விண்ணப்பம் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா நீங்கள் அந்த வெப்சைட்டில் மூலமாகவும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலுவலக உதவியாளர் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச வயது வரம்பு 37 வயதுக்குள்ளே வந்து இருக்கணும். குறைந்தபட்ச வயது வரம்பு 18 வயதுக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இது கூட இணைத்து அனுப்பக்கூட வேண்டிய ஆவண நகல்கள் என்னென்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், கல்வி சான்றிதழ், அதில் அடுத்தது ஜாதி சான்று, மாற்றுச் சான்று, அதாவது டிசி, சரிங்களா. ஸோ இதனுடைய ஜெராக்ஸ் காப்பி, அடுத்தது ஆதார் அட்டை அல்லது வந்து ஆதார் அட்டை ஜெராக்ஸ் காப்பி போதுமானது. அது இல்லை அப்படின்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி, அது இல்லை அப்படின்னா குடும்ப அட்டை, அதாவது ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டுடைய ஜெராக்ஸ் காப்பி, அடுத்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 1. ஸோ இது எல்லாத்தையும் வந்து வச்சு அனுப்பணும், ஜெராக்ஸ் காப்பீஸ் வச்சு. அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிவிட்டு இது கூட அந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் வச்சு நீங்கள் இந்த அட்ரஸுக்கு வந்து அனுப்பணும், சரிங்களா. மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகர், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் திருவாரூர், இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ இந்த டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் ஃபார்முடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க, ஓகேங்களா. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வேலைவாய்ப்பு நான் வந்து பதிவு பண்ணுறேன். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.